சிபிஐ என்கொயரி வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே இடி ரைடு செய்து சில டாக்குமெண்ட்டை எடுத்ததாக அவர் சொன்னதன் அடிப்படையில் அதற்கு பின்னால் நேரு அவர்கள் அந்த சிபிஐ தொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் வாஷ் பண்ண பெட்டிஷன் போடுறாங்க. அந்த வழக்கு அதான் மெயின் வழக்கு. அந்த வழக்கே குவாஷ் பண்ணி ஹைகோர்ட் அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் சிபிஐ போட்ட கேஸை குவாஷ் பண்ணி இடிகிட்ட என்ன மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவளே எடுத்திருப்பாங்க. ஆனால் இடி என்ன சொல்லிச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் முதன்மைச் செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக ப்ரிலிமினரி என்கொயரி கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி டிவிஎஸ்சி டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடுவிப்பு சொன்னால் அதிமுகவை சேர்ந்த எம்பி இன்பதுரை அவர் மேலே இந்த கேஸே ஒன்றும் முடிவு வராமல் அவர் எம்எல்ஏ ஜெயிச்சார் இல்லை, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷனில். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதில் ஒன்றும் பெரிய இதில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரிலிமினரி என்கொயரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற பல அது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் என்னுடைய முதன்மைச் செயலாளர் கே நேரு. இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இது சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை அது எப்படி பின்வழியும்? ஏங்க சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையா? பின்னடைவுன்னு இல்லை தம்பி. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணுன்னு போட்டதில் கோர்ட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். இல்லை, அது எங்களை முதல் நோட்டீஸே கொடுக்கல. இந்த டிவிஎஸ்ல இருக்கிறது எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். யாருமே இன்டர்வியூ பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பலவிதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். ஃபைனல் பண்ணி வந்துடுற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் நியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால இன்னும் பெரிய பின்னடைவு தீர்வுக்காரர்கள் ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீட்டெயில் என்கொயரி இஸ் கோயிங் ஆன். அதாவது அமலாக்கத்துறை பல முறை சொல்லியாச்சு. இதே அமலாக்கத்துறை அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு இதே நான் கேட்குறேன், ப. சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி 10-12 மணிக்கு போய் அவருக்கு அரெஸ்ட் பண்ணார். 100 நாள் உள்ளே வச்சார். இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? டு ஹாரஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்போ தேர்தல் நேரம். இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகுது. திமுகவுக்கு கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்குறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 years ஆயிடுச்சு. அதே போல்
சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்டில் 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி எத்தனை 16 இந்த எத்தனை வருஷம் 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரைக்கும் இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போய் என்கொயரி பண்ணல. மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த நேரத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் நாங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொழில் நாட்டுக்கு வந்திருக்கோம் கட்சி தான் திமுக. ஆகையினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலைகுனிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று அதுதான் கேட்கறேன்னா சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்க. வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் நவ் டில் டேட்? உங்களுக்கு எங்கே தெரியுமா? பிரஸ் கான்ஃபரன்ஸு சும்மா அன்னைக்கு போட்டு 100 நாள் உள்ள வச்சோன்னு சொன்னாங்களே, இமேஜை ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆக அது மட்டும் இல்லை, அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க. நாட் ஈவன் 1% ஆஃப் தி கேஸ் ஹஸ் பீன் ப்ரூவ். ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை, 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் KN நேரு. 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு அவர் களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர்கள் விழப்போகிறது. சட்ட ரீதியாக இந்த நேருவை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி கொடி நாட்டு வந்திருக்கோம். இது ஒன்று இல்லை. ஆப்டால் இது சொல்லி எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போட்டு பல முறை சரி நீங்கள் கேட்குறது அவங்க சட்ட ரீதியாக இதை சந்தித்து உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வெளியே வருவோம். அதனால் அவர் நேருவை பொறுத்த மட்டும் இது போல் அச்சத்துக்கோ இந்த மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர்கள் தட்ட அடிக்க தான் பந்து உண்டும். அது மாதிரி நேரு நீங்கள் அடிக்க நினைக்க அவரை துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவதை தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோறு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை அமலாக்கத்துறை கடித அடிப்படையில் டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு சட்ட ரீதியாக